ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு கோலம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக போடுறோமோ அதே மாதிரி பார்டருங்களும் டிஃப்ரெண்ட்டாக போடணுன்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்காக இப்போ நான் போடுற பார்டருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு இது ஒரு புள்ளியாக வைக்கிற மாதிரி நேர் புள்ளி வைக்கிறோங்களா. இப்போது இங்கே பாருங்கள், இப்படி வருதுங்களா. 1 2 3 இந்த இடத்துல இருந்து இப்படி போட்டு இங்கே முடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. இதில் இருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டோம்னா இது அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். அடுத்து இன்னொரு பார்டர் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்களா. அதே மாதிரி ஒரு புள்ளி வரிசையே இந்த இடத்துலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் இந்த மாதிரி வச்சு போட்டுக்கலாம். இப்படி போட்டுருங்களா. இந்த சைடு சென்டர் பார்ட் 2 பக்கம் இருக்கு இல்லையா, இப்படி புள்ளி வச்சுக்கோங்க. ஒரு புள்ளிக்கு இந்த சைடு கேப் விட்டு மறுபடியும் இந்த இடத்துல எப்படி பாருங்கள். இப்படி போடலாம். இது ஒரு பார்டர், இது ஒரு பார்டர், தெரியுதுங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், சாதாரணமாக படிக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மெத்தட். இப்படி போடுறோமா, இப்படி போட்டுட்டு இந்த நுனியிலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி மாடல் ஒன்று. அதே மாதிரி இதே ஷேப்பில் 3 கர்வாக போடுற மாதிரி போடுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று போட்டுருங்களா. இதில் இங்கே பாருங்கள், இப்படி சுருட்டிட்டு இப்படி போட்டுருங்களா. ஆப்போசிட் சைடு இந்த ஒரு பக்கம், இந்த சைடு எப்படி ஒரு பக்கம். 3 பார்டர் பிடிச்சிருக்குங்களா. இன்னும் இது போல் பார்டர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா பாருங்கள். இது போல் நீங்களும் பார்டர் டிஃப்ரெண்ட்டாக போட கற்றுக்கணும் இல்லை வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள்.